ஹலோ ஹாய் த growth ஆஃப் வெக்காபுலரியில் உள்ள கண்டினியூஷன் பற்றி பார்ப்போம். த growth ஆஃப் வெக்காபுலரியில் உள்ள 6th பாயிண்டான பை சிங்கோபேஷன் பற்றி பார்ப்போம். நம்ம ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிளில் ப்ராம் என்பது சிங்கோபேஷன். சிங்கோபேஷனில் வவ்வல் சவுண்டை உச்சரிக்காமல் விட்டுடுவாங்க. வவ்வலோட 2 சைட்ஸ்லேயும் கான்சனன்ஸ் தான் இருக்கும். அப்போது ஒரு சிலபிள் இல்லாமல் போகும். இதை தவிர வேறு எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்கு. ஒன்ஸ், எல்ஸ், கென்ஸ். இவற்றின் ஒரிஜினல் ஃபார்ம் ஒன்ஸ், எல்ஸ், கின்ஸ். இது எல்லாம் டை சிலபிள்ஸ். ஆனால் சிங்கோபேஷனில் இது ஒரு சிலபிளாக இருக்குது. பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ஸும் சிங்கோபேஷனில் வரும். எடுத்துக்காட்டா born, shone, won, furlong. Subscribe, like and share our channel and click the bell icon. ஒன் டைமில் இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு கூட en என்ற டேமும் ஆட் ஆகி இருந்தது. இப்போது சிங்கோபேஷனில் en ஆட் ஆகலை. இனி growth ஆஃப் வெக்காபுலரியில் வர 7th பாயிண்டான பை டெலஸ்கோப்பிங் பற்றி பார்ப்போம். இதுவும் சிங்கோபேஷனை போல தான் ஒத்த தன்மையுடையதுன்னு சொல்லலாம். ஆனால் டெலஸ்கோப்பிங்கில் 2 வேர்ட்ஸை கம்பைன் பண்ணி ஒரு வேர்டாக மாற்றுறது. 2 வேர்ப்ஸ் ஆன டு டானும் டு டோஃபும் சேர்ந்து டெலஸ்கோப்பிங்கில் டூ ஆன் அண்டு டூ ஆஃப்னு வரும். இதோட மீனிங் டு புட் ஆன் அண்டு புட் ஆஃப். இதே மாதிரி சவுதர்ன் யார்க்ஷயர்லேயும் செஷயர்லேயும் காமனாக யூஸ் பண்ணின டு டோட் எ ஃபயர் என்ற எக்ஸ்ப்ரெஷன் டெலஸ்கோப்பில் டூ அவுட். இதே மாதிரி டு அட்டோன் என்ற வேர்ப் பேக் ஃபார்மேஷனாக இருந்தாலும் இந்த வேர்பும் டெலஸ்கோப்பிங்கில் வரும். எப்படின்னு பார்ப்போம். ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் அட் ஒன்றுன்னு 2 வேர்ட்ஸாக 1300 எழுதியிருக்கு. 1557 டெலஸ்கோப்பிங் வந்ததால் 2 வேர்ட்ஸ் சேர்ந்து அட்டோன் என்ற சிங்கிள் வேர்டாக மாறுச்சு. இந்த அட்டோன் என்ற வேர்டில் அட்வர்பியல் ஃபோர்ஸ் இப்போவும் இருக்குது. வெர்பல் யூஸுக்கான எக்ஸாம்பிள் ஷேக்ஸ்பியரோட 1593 பப்ளிஷ் ஆன ரிச்சர்ட் த செகண்டில் கொடுத்துருக்கு. சின்ஸ் வி cannot atone you, we shall see justice design the victor's chivalry. இந்த எக்ஸாம்பிளில் வர அட்டோனோட மீனிங் செட் அட் ஒன் அல்லது ரீகன்சில். இந்த எக்ஸாம்பிளில் இந்த வேர்டு டிரான்சிட்டிவ் வேர்பாக யூஸ் பண்ணியிருக்கு. ஆனால் லேட்டராக இது டு அட்டோன் ஃபார் ஒன்ஸ் சின்ஸ் என இன்ட்ரான்சிட்டிவாக டெவலப்மெண்ட் ஆச்சு. ரீசண்டாக டெலஸ்கோப்பிங்கில் உள்ள எக்ஸாம்பிள்ஸ் பினாஃபோர், ஓவரால். இனி growth ஆஃப் வெக்காபுலரியில் உள்ள 8th பாயிண்டான பை மெட்டானலிசிஸ் பற்றி பார்ப்போம். இது டெலஸ்கோப்பிங்குடன் தொடர்புடையது, அதாவது ஒத்த தன்மை உடையது. ஸ்டூடெண்ட்ஸ் இதை மெட்டானலிசிஸ்ன்னு சொல்கிறாங்க, அதாவது ரீஅனாலிசிஸ் அல்லது டிஃப்ரெண்ட் அனாலிசிஸ். கிரீக்லேருந்து வேறுபட்ட அனாலிசிஸ். அட் ஹோம்னு உள்ள ப்ரேஸை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஏ டோம்னு மாறுது. அதே மாதிரி எ ஃப்ளாஷிங் ஐ என்பது எ ஃப்ளாஷிங் கை. சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் என்பது சயின்ஸ் அண்டு டாட்ஸ் என மாறும். ஒரு வேர்டோட எண்டில் உள்ள கான்சனன்ட் நெக்ஸ்ட் வேர்டோட பிகினிங்கில் உள்ள வவ்வல் கூட அட்டாச் ஆகி ஒரு நியூ காம்பினேஷன் உருவாகுது. இதை தான் மெட்டாஅனாலிசிஸ் அல்லது ரீஅனாலிசிஸ்ன்னு சொல்கிறோம். ப்ரெசன்ட் ரைட்டர் ஆக்கிய எஃப்டி வுட்டோட ரிலேட்டிவோட டொமஸ்டிக் சர்வெண்ட் எக்ஸ் நெக்ஸ் என சத்தம் போட்டார். இதை சில சமயங்களில் மெட்டாஅனாலிசிஸாக இருக்கலாம். எதோட மெட்டாஅனாலிசிஸ்னா 10x டசன் எக்ஸோட மெட்டாஅனாலிசிஸாக இருக்கலாம். இதே மாதிரி ஃப்ரெண்டோட மில்க்மேன் டேம் ஃபோகி மார்னிங்கை ஏ டேம் ஃபோகி மார்னிங்னு மெட்டாஅனாலிசிஸில் சொல்கிறான். இப்படி சில வேர்ட்ஸை ப்ரொனவுன்ஸ் பண்ணாமல் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் வந்தது. இதுக்கு எடுத்துக்காட்டாக நிறைய பீப்புள் என்ஜாய் பண்ணின அல்லது சஃபர் பண்ணின நிக்நேம் கொடுத்துருக்கு.
மிடில் ஆஃப் த 15th செஞ்சுரி வரை இந்த நிக்நேம் அண்ட் இக்நேம்னு அறியப்பட்டது. இக்நேமில் உள்ள ஃபஸ்ட்டு சிலபிளான இக் என்பது ஓல்டு வேர்டான இகேஇலிருந்து வேறுபட்டது. ஐகேஇ இக் என்பதன் மீனிங் ஆல்சோ. அதனால் இக்நேம்னா ஆல்சோ நேம் என்றும் குறிப்பிடலாம். அப்படின்னா ரியல் நேமுக்கு கூட அடிஷ்னலாக கொடுக்கப்பட்ட நேம். காலப்போக்கில் ஆன் இக்நேம் என்பதில் ஆன் என்ற ஆர்டிக்கிளில் உள்ள என் மட்டும் இக்நேமுடன் சேர்ந்து நிக்நேம் என்ற மாடர்ன் டேர்ம் உருவானது. இதே மாதிரி ஏ நியூட் NEWT என்ற வேர்ட் ஒரு காலத்தில் ஆன் EWT எட் என மாறியது. இந்த எக்ஸாம்பிள் NED ஆல் 1420 கோட் பண்ணப்பட்ட எக்ஸாம்பிள். இதே மாதிரி மாடர்ன் அட்ஜெக்டிவான சௌட்ரி என்ற வேர்ட் 1548 சென்ட் ஆட்ரேயால் டிரைவ் பண்ணப்பட்டது. சென்ட் ஆட்ரே ஒரு ஃபைனரி ஆஃப் பேட்ரான் செயின்ட். இவரை நினைவு கூறும் திருவிழா ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் 17 கொண்டாடப்படுகிறது. இந்த திருவிழாவின் போது நிறைய லேஸும் ட்ரிங்கட்ரியும் அதிகமாக விற்கப்பட்டது. அதோட குவாலிட்டி நன்றாக இல்லைனாலும் மக்கள் அதிகமாக வாங்குறாங்க. இதே மாதிரி நவுன் வரும்போது ஆர்டிக்கிளான ஆனிலிருந்து என் தனியாக பிரித்து யூஸ் பண்ணப்படுது. எடுத்துக்காட்டா 1594 வந்த ஆன் ஆகர் என்பது ஏ நாகர்லேருந்து வந்தது. கிரிக்கெட் விளையாடுபோ உள்ள அம்பையர் என்ற வேர்ட் 1480 முன்னால் ஏ நம்பையர் என இருந்தது. இதோட ஃப்ரெஞ்ச் ஆங்கிலிசைஸ்டு ஃபார்ம் நான் பெயர்னா அன்ஈக்குவல்டு அல்லது சுப்ரீம். 1377 உருவான ஆன் ஆர்டர் என்ற வேர்ட் ஒரிஜினலாக ஏ நேடர் என்பதிலிருந்து உருவானது. 1535 உருவான ஆன் ஆப்ரான் என்ற வேர்ட் ஏ நேப்ரான் என்ற வேர்டிலிருந்து உருவானது. ஏ நேப்ரான் என்பது சிங்கோபேஷனுக்கும் எக்ஸாம்பிள் தான். இந்த வேர்டோட ஏர்லியர் ஃபார்ம் நேப்ரான். இதில் ஃபஸ்ட்டு சிலபிள் ஃப்ரெஞ்சிலேருந்து வந்தது. அதோட மீனிங் க்ளோத். அதனால் நாப்கின் என்பதன் பொருள் லிட்டில் க்ளோத். இந்த டேர்ம் இன்னைக்கு அதிகமாக யூஸ் பண்ணப்படுது. ஏர்லி 13th செஞ்சுரியில் உருவான ஆன் ஆரஞ்ச் என்ற வேர்ட் ஏ நாரஞ்ச் என்ற வேர்டிலேருந்து வந்தது. ஆனால் ஏ நோரஞ்ச் என முன்காலத்தில் யூஸ் பண்ணின பிகினிங் லெட்டரான என் மாதிரி இன்றைக்கும் நிறைய யூரோப்பியன் லாங்குவேஜஸில் யூஸ் பண்ணுறாங்க. எடுத்துக்காட்டாக ஸ்பானிஷில் நேரஞ்சா, செர்பைனில் நேரங்கா, ஹங்கேரியனில் நாரங்ஸ், பெர்ஷியனில் நாரஞ்ச், ஹிந்துஸ்தானில் நாரங்கி, அரபிக்கில் ஒரு காலத்தில் நாரஞ்சுன்னு யூஸ் பண்ணினாங்க. ஆனால் இப்போது ஆரஞ்ச். இனி growth of vocabularyல வர 9th பாயிண்டான போர்ட்மேன்டியூ வேர்ட்ஸ் பற்றி பார்ப்போம். போர்ட்மேன்டியூனா ஒரு வேர்டோட ஒரு பார்ட் இன்னொரு வேர்டோட ஒரு பார்ட்டுக்கு கூட சேர்ந்து ஒரு நியூ வேர்டு உருவாகும். அப்போது இந்த வேர்ட்ஸில் உள்ள ஐடியாஸும் நியூ வேர்ட்ஸில் வரும். இதுதான் போர்ட்மேன்டியூ வேர்ட்ஸ். சோசியலி சுப்பீரியரான ஹியூமனிட்டிக்கு கிக் என்பது உண்டு. அதனால் கார்லைல் ஹியூமனிட்டிக்கு பதில் கிக்மேனிட்டி என்ற வேர்டு காயின் பண்ணார். ஐடியா ஆஃப் கேலோப்பிங் இன் ட்ரையம்புக்கு லூயிஸ் கேரோல் இன்வென்ட் பண்ணின வேர்ப் டு கேலம்ப். இதில் கார்லைல் உருவாக்கின டேர்ம் அவுட் ஆஃப் ஃபேஷனாக மாறுச்சு. கேரோல் உருவாக்கின டேர்ம் லாங்குவேஜில் அடாப்ட் பண்ணப்படலை. ஆனால் இப்போது நார்மல் வொக்காபுலரியில் யூஸ் பண்ணுற போர்ட்மேன்டியூ வேர்ட்ஸை பார்ப்போம். ட்ராஜடி ப்ளஸ் காமெடி, ட்ராஜிகாமெடி. மெலடி ப்ளஸ் ட்ராமா, மெலோட்ராமா. 19th செஞ்சுரியில் பிளட் அண்டு தண்டரை குறிக்க சாங்கும் மியூசிக்கும் யூஸ் பண்ணாங்க. லம்பு ப்ளஸ் கஞ்ச், லஞ்ச்.
ஒரு காலத்தில் கார்னர் ஹவுசஸில் உள்ள மிஸ்ட்ரஸ் லயன்ஸோட மெனுவில் பிரெஞ்ச் என்ற நேம் இடம்பெற்றது. பிரெஞ்ச் என்ற வேர்டு வால்டர் டீலாமோர் என்பவரது ப்ரோஸ் எஸ்ஸேஸில் இடம்பெற்றதென எஃப்டி வுட் நம்புகிறாரு. பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லஞ்ச் பிரஞ்ச். லண்டன் அண்டர் கிரவுண்ட் ரயில்வேயோட ஒரு செக்ஷன் பேக்கர்லூ லைன் என அறியப்படுது. இந்த நேம் எதோட காம்பினேஷன்னா பேக்கர் ஸ்ட்ரீட் மற்றும் வாட்டர்லூவோட காம்பினேஷன். பேக்கர் ஸ்ட்ரீட்டும் வாட்டர்லூவும் சேர்ந்து பேக்கர்லூ லைன். இதே மாதிரி ரேடியோ செட்டும் கிராமஃபோனும் இணைந்து ரேடியோகிராம். எலக்ட்ரிக்கும் எக்ஸிக்யூட்டும் இணைந்து எலக்ட்ரோக்யூட். மட்டனும் பேக்கனும் இணைந்து உருவான மேக்கன் என்ற வேர்டு 1940ஓட தொடக்கத்தில் வார் டைம் சப்ஸ்டிடியூட்டாக உருவாக்குனாங்க. ஆனால் இந்த டேர்ம் சக்ஸஸ் ஆகலை. இதே மாதிரி நேவிகேஷனும் சர்டிஃபிகேட்டும் சேர்ந்து நேவி செட், அதுவும் சக்ஸஸ் ஆகலை. கம்யூனிஸ்டும் இன்டர்நேஷ்னலும் இணைந்து கம் இன்டர்ன். ஸ்மோக் ப்ளஸ் ஃபாக் ஸ்மாக். இனி growth of vocabularyல வர 10th பாயிண்டான வேர்ட்ஸ் மேனுஃபேக்சர்டு ஃப்ரம் இனிஷியல்ஸ் பற்றி பார்ப்போம். ஆக்சுவல் வேர்ட்ஸை ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இனிஷியல்ஸை மட்டும் சுருக்கமாக யூஸ் பண்ணுறோம். இதுக்கு எடுத்துக்காட்டாக பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் BA, மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் MA. AQC குவாலிட்டி கண்ட்ரோல். அண்ட் MP மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். AJP Justice of the Peace. and IOU CID Crime Investigation Department. WVS Worldwide Veterinary Service. RAMC Royal Army Medical Corps. BBC British Broadcasting. GPO General Post Office. சம் கேசஸில் இந்த இனிஷியல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு வேர்டை உருவாக்குது. செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் 1939 to 45 காலகட்டத்தில் இங்கிலீஷ் சேனலோட அடியில் போடப்பட்ட பைப் லைனில் ஆயில் சப்ளை பண்ணின ஃப்ரெஞ்சு ஆர்மிஸை ப்ளூட்டோன்னு சொல்கிறோம். பைப் லைன் அண்டர் த ஓசன் என்ற வேர்ட்ஸோட இனிஷியல்ஸ் சேர்ந்து உருவான வேர்டு தான் ப்ளூட்டோ. இதே மாதிரி விமன்ஸ் ராயல் நேவல் சர்வீஸை WRNSன்னு சொல்கிறோம். இது த ரன்ஸ்ன்னு அறியப்படுது. இதில் ரன்னுனா சிங்குலர் ஃபார்ம் அந்த சர்வீஸில் உள்ள இண்டிவிஜுவல் மெம்பரை மட்டும் குறிக்கும். இதே மாதிரி நாசி ஜெர்மனியில் உள்ள சீக்ரெட் போலீஸோட நேம் கெஸ்டப்போ. இந்த வேர்ட் கெஹைம் ஸ்டாட்ஸ் பாலிசி என்ற 3 வேர்ட்ஸோட இனிஷியல்ஸ்லேருந்து உருவானது. இதே மாதிரி ஓக்பூ என்பது ரஷ்யன் சீக்ரெட் போலீஸோட நேம். இதே மாதிரி கோக்ஸ் என்பது ஹோகஸ் போகஸ்லிருந்து உருவானது. நின்காம்பூப் என்பது லாட்டினில் உள்ள நான் கோம்பஸ் மெண்டிஸ்லேருந்து உருவானது. இந்த வேர்ட் காம்பினேஷன் மற்றும் கரப்ஷனால் உருவானது. இதோட மீனிங் நாட் ஆஃப் சவுண்ட் மைண்ட். இதை தவிர வேறு எக்ஸாம்பிள்ஸ் யுனெஸ்கோ யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். NATO நாட்டோ த நார்த் அட்லாண்டிக் ட்ரேட்டி ஆர்கனைசேஷன். WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இனி இதோட கண்டினியூஷனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.